போட்டு நடுரோட்ல அடிச்சு இழுத்துட்டு வரீங்களே, இந்த கொடுமையை கண்ணால பார்க்க முடியலையே. ஏய் என்ன ஏயா இந்த மனுஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறியே, எத்தனை பணத்தை வாங்கி தின்னிருப்ப, கொஞ்சம் பணத்தை நினைச்சு பாரியா. நான் நினைச்சு பாக்குறதுனாலதான் அவனை அடிக்கிறேன். அவன் பணம் கொடுக்குற சாக்குல எத்தனை முறை என்ன கேவலப்படுத்திருக்கான். ஆமா நீ என்ன லாயர் மாதிரி குறுக்குறன்னு கேள்வி கேக்குற? ஓடி. ஏய் இன்னொரு வாட்டி இவர் மேல கை வச்ச அச்சாச்சு என்ன செய்ய போற? ஓடி. ஒழுங்கால உன்னை இப்படித்தான் எழுதிட்டு போவே தெரியல. ஏய் நடடா நடடா, ஈன பேர நடடா. உங்களுக்கு வக்காலத்துக்கு ஒரு ஆள் வருது. வாடி மாப்பிள்ள வா, உனக்கு இன்னும் இருக்கு வா. இனிமே இந்த ஊரே நிம்மதியா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பொண்ணுங்கன்னா இப்படிதான் தைரியமா இருக்கணும். ஒகேனக்கல் ஏரியாவே கலக்கிக்கிட்டு இருந்த கள்ளச்சாராய வியாபாரியை பிடிச்சு கொடுத்துருக்கீங்க. வெல் டன் சார். ஓ மாமியார் வீட்டுல மயார் பூஜை காத்துக்கிட்டு இருக்கு. போய் நல்லா அனுபவி. முறைச்சு புரோஜனம் இல்ல. நீதான் செக்ஷன்ல வகையா சொல்லுவியே, நான் பெயிலபிள் குண்டா சாக்கிட்ல ஒரு வருஷம் உள்ள போகணும். என்ன பழைய மரப்பெல்லாம் முறைக்காத. ஏறா என்னடா இப்ப தெரியுதா போலீஸ் பவர் என்னன்னு? ஏறா இல்ல ஜீப்ல ஏறா. இந்த காத்தராய போலீஸ் ஜீப்ல காலடி எடுத்துக்க மாட்டான். அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. ஏய் ஏற மாட்டியா? ஷூ கால் எட்டி முடிச்சா எப்படி தெரியுமா இருக்கா? ஏறா 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 மூஞ்சி போற பேத்துற ராஸ்கல். ஏய் நீங்க ஏறுங்கயா, வேடிக்கை பார்த்து. யாரா அவன் பிசாசு மாதிரி வர்றவன்? ஒருவேளை நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கினவனா இருப்பானோ? எதுக்கு குத்து போய் செக் பண்ணுவோம். டேய் நெல்லு, அப்படி வா. பின்னால பின்னால வா, முன்னால போற. பின்னால பின்னால வா, வா பின்னால. என்னடா முகம் பூரா மூடி இருக்கு? யாரா இருப்பான்? அதே கவட்ட காலு. ஏடா டேய் யார ஏமாத்துற முட்டை போற? அந்த 10 பேர்ல நீ இருந்தானே. ஏறா ஏறா கரெக்ட்டா. மூஞ்சிய மறைச்சா மொட்டை மண்டை தெரியாம போயிருமா? டேய் காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாண்டா அந்த கந்து வட்டி கருப்பு. யாருல ஒரு தில்லால கண்டிப்பா வட்டிக்கு பணம் வாங்குறப்ப 32 62 ஐயன்னு காஞ்சி வாங்கின இல்ல. இப்ப காசு குத்திய முன்னால வந்து மூடிட்டு போறியே, இப்படி மூஞ்சிய முடிஞ்சு மனதால மாட்டி மண்டைய போட்டேன்னா என் பணத்தை எவன் தருவான்? எவன்டா தருவான்? ஏறா காசு எடு. 2 நாள்ல தர கருப்பு. 2 மாசமா 2 நாள்ல தரேன் 2 நாள்ல தரேன் டீலா வரையே. யார் வீட்டு காசு? ஒப்ப வீட்டு காசாரு. எவ்வளவு வச்சிருக்க? இல்ல கருப்பு, காசு இல்ல கருப்பு. ஒண்ணுமே இல்ல கருப்பு. ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல மாறற? போ போடா. காசே இல்லாம என்ன போச்சு? பொய்யாடா என்ன போச்சு? ராஸ்கல் அயோக்கிய பயல. பணம் இல்லாம வெளியே நடமாட உன்னை வச்சுக்கிறேன். காத்தவராயா, இன்னைக்கு உனக்கு விடுதலைப்பா. வெளியே வாடி. வாடி வெளியே. கதவை திறக்கறியா இல்ல உடைக்கவா? யாரீங்க? எங்க எங்கடி இருக்க? எங்கடி இருக்க? ஏய் மாலதி, நான் சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஏய் ஒண்ணுதா வா. வாயா இங்க. ஏய் யாரா நீங்க? மாலதி எங்க இருக்கா சொல்றா?
போலீஸ் பொறுக்கி ரவுடின்னு இன்னும் எத்தனை பேர் தான் வந்து எங்களை கேவலப்படுத்துவீங்க? அந்த லட்சணத்துல நீ பொண்ணை பெற்று வச்சிருக்கிற. இந்த காத்தவராயனுக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும்னு காட்டுறேன்டா. என் கையால தான்டா உன் பொண்ணுக்கு இன்னைக்கு சாவு. எங்கடா ஒளிஞ்சிருக்காவ? ஏய் வாடி வெளியே. நீ எப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அவ வரமாட்டான். ஏன் உன் பொண்ணு காது செவிடாயிருச்சா? இல்ல, அவ செத்து போயிட்டான். செத்துட்டாளா? செத்துட்டாளா? மண்டைய போட்டுட்டாளா? எனக்கு பயந்து இந்த உலகத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாளா? காணாட்டியப்பா, நீ இருக்கையா? நீ இருக்க. யோ நல்லா கேட்டுக்கோ. ஒன்ற பொண்ணு உசோடு இருந்து ஒண்ணும் கிழிக்க போறது இல்ல. அவ செத்து தொலைஞ்சதே மேலு. எம்பட எதிரி ஒழிஞ்சான்ற சந்தோஷத்தை ஊருக்கே சொல்லி தீபாவளியா கொண்டாட போறேன். அரமண்டையா வாடா. நாம முடிக்கணும்னு நினைச்ச காரியத்தை அவரே முடிச்சிட்டாரு. சரக்க போட்டு பட்டாச கலப்புவோவா? ஐயன்றா இது அக்குறும்பா இருக்கு. மெட்ராஸ் பூரா அத்தனை மருந்து கடை மூடி வச்சிருக்கானுங்க. ஏதாச்சும் பந்துக்குந்தா இருக்குமா? வந்தாவது கிந்தாவது சந்துக்குள்ள பிளாட்ல வித்துக்கிட்டு இருப்பானுங்க. அரமண்டையா தொலைவி பாடுறா. எனக்கு கண்டிஷனா சரக்கு ஏண்டா கிடைக்காது? இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. ஷாப் க்ளோஸ். உனக்கு எப்படா கிடைச்சது? நேத்து வாங்கி வச்சுட்டேன்ல. காந்தி ஜெயந்தி கடலீர். என்றா இது அநியாயமா இருக்குது. கடையை சாத்தி வச்சுட்டா எப்படா பிறந்த நாள் கொண்டாடுறது? என்ன மாதிரி தாகத்துல இருக்கிறவங்க என்ன செய்வான்? சரக்கு எங்க கிடைக்கலண்ணா. அண்ணா 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 இப்பதான் நான் செயல்ல இருந்து வந்திருக்கீங்க. அவசரப்பட்டு கடையெல்லாம் உடைச்சு. அதுவும் சரி. இல்லடா சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் கோமா வருது. இன்னைக்கு சரக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் அவதான். அவள ஏன்னா செத்தவளை போய் திட்டுறீங்க? போங்கண்ணா. மூச்சு இருக்கடா. நீ போய் ஆக்சிடென்ட் பேஷண்ட் சேர்த்தது யாரு? நான் தான். நீங்க சேர்த்த அந்த பேஷண்ட்டுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். 25,000 ரூபாய் பணம் கட்டுங்க. ஹலோ, உங்களை கலெக்டர் உள்ள கூப்பிடுறாரு. கலெக்டர்? நீங்க அட்மிட் பண்ணது யாருன்னே தெரியாதா? அவர்தான் சென்னை கலெக்டர். இவர்தான் உங்களை கரெக்ட் டைமுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாரு. மிஸ்டர் ராயன். ரொம்ப நன்றி தம்பி. வணக்கம் சார். Shall I make a move? கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துறீங்க. என் டிரைவரை குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருக்காரு. அதான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் தெரிஞ்சது. நீங்க குடிக்காத நல்லவரு. நீங்களும் குடிச்சிருந்தா என்ன காப்பாத்தி இருக்க முடியாது. உங்களாலதான் இப்ப இவங்க எல்லாம் என்ன உயிரோட பார்க்க முடியுது. இந்தாங்க தம்பி உங்க நகை. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களோட உதவி நான் மறக்க மாட்டேன். அந்த பத்திரிகை எடுமா. என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா வந்து முன்னாடி நின்று நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். ஏன்னா நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர். ஒரே ஒரு நாள் குடிக்காம இருந்து பாரு. சொசைட்டில உனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும்னு உனக்கே தெரியும். முட்டைக்கண்ணே 3000, இங்கிட்டு ஒரு 30, அங்கிட்டு ஒரு 45, மேல எங்களுக்கு 815. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி கொடுத்துருக்கா. ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா, இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. ஐயோ, பெரிய அமௌண்ட். யாராது? என்னப்பா? யாரா இருந்தாலும் வட்டி கொடுக்கறப்பா, இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே. நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே. என்னடா அது நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம்லாம் போட்டுக்க. இப்ப எங்க இருக்க? என்ன செய்யற? எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா. போய் சமத்தா பொழைச்சுக்கடா.
என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத. ஆமா, உங்க வட்டி குடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பிள்ளைகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தரை கூட கண்ணில் பார்க்க முடியலப்பா. அப்படியே கைங்களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய், நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? மறப்படா மறப்ப. நீ மறப்ப, நான் மறப்படா எழுதி வச்சிருக்காங்க பாரு. போடா போடா, நீ இந்த ஊருக்காரன் தானே? என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ் தானே, மானஸ் தான். இந்தா உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டே உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன். நீ ஒருத்தன் தான். ஆமாண்ணே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. என்னப்பா அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுல தானே இருக்கு. இப்ப இதே ஐம் பண்ற நீ? அண்ணே, போனா எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன், கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீனா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. உன்னைய மட்டும் நான் எப்படா நம்புறது? அண்ணே, நம்புனா நமக்கு நம்ப போனே. உண்மையிலே நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலிய கொடுத்துட்டா ரொம்ப நல்லவனா தான்டா இருப்பேன். அதுவும் பாக்கிய கமால்ல ஓகேனா தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் தானே போறீங்க? நான் இப்படி உங்க வந்துறவா? வாங்க வாங்க போலாம். என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி விடு. கண்டிப்பானே. கொஞ்சம் உள்ள போய் துணி மணில அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துறாத. போட மாட்டோம்ல. பாவம், நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவோம். ஐயா பாண்டி, போமா வாங்க போலாம். வா வா வா. வாங்க 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 தம்பி வாங்க. மாப்பிள்ள, தம்பி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. என்னங்க என் கால்ல போய்? தம்பி, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது 1000 நல்லவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சமம். காணாட்டியப்பா, இவங்களை நல்லா வச்சுக்க. கல்யாணத்தை நிறுத்த சொல்ல. கல்யாணத்தை நிறுத்துங்க. நிறுத்தா கல்யாணத்தை. அதான் நடந்து முடிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் எங்க நிறுத்துறது? தாய் மாமா நான் எல்லாம் அப்புறம் கல்யாணம் நடக்கலாம். ஏன் நடத்த கூடாது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கலெக்டர் வீட்டு கல்யாணத்துல குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றியே. கலெக்டர் நடி கலெக்டர். கலெக்டராவே வானத்துல இருந்து நேரா பூமி குச்சேத்தற. பாடி. குடிக்காம வரலாம், குடிக்காம வரலாம் மாடி. பெருசு நீயே சொல்ல ஒரு முறை வேணா. என்ன முறை? மாமா என் பேர பத்திரிக்கையில புற கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு இத்தனோடு போட்டுக்கிறானுங்களா? பட்டம் கட்டுற சீருக்கும் கூப்பிடல. அப்புறம் என்னடா கலெக்டர் கல்யாணம் அசிங்கப்படுத்துறான் பாரு. போடா வெளிய. யாரு என்ன போக சொல்றியா? என்னத்தான் சொல்றேன், போயிடு. என்ன பார்த்தா சொல்ற பொண்ணு? ஆமா. தாய் மாமா என்ன பார்த்தா சொல்ற? ஆமா. போடா. குடிச்சு வந்துக்கிறான்லாமா. அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பார்ட்டி கொடுக்குறீங்க? நம்ம என்ன மாதிரியே தெரியுது. இந்த கூட்டத்திலேயே தம்பி ஒருத்தராலதான் என்ன புரிஞ்சுக்க முடியும். தம்பி, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. ஐயோ, என்னங்க குடிச்சிட்டு சொல்லுங்க. யார் அவர்? அவர் கையில போய் பிராண்ட் பாட்டில் கொடுக்குற? தப்பு பண்ணிட்டோமா? இந்த சாக்கடை தண்ணி குடிக்கிற அளவுக்கு கேவலமான ஆள் இவர் இல்ல. இவரு உன்ன மாதிரி குடிகார குப்பைன்னு நினைச்சிட்டியா? ஒழுங்கா போயிடு. போறேன் இரு. இங்க வாடு. எந்திரிச்சு வாடிக்கிற. எனக்கு மரியாதை இல்லாத இந்த கல்யாணத்துல என்ன உட்காந்து சொந்தக்காரங்க எந்திரிச்சு எல்லாரும் வெளியே வாங்க. பாருங்க தம்பி, ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து இவ்வளவு பெரிய கல்யாண கூட்டத்தையே சங்கடப்பட வச்சுட்டான்.